ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் பாலாஜி எம்ஜிபி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவோட 25th வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் வைக்கிறது வந்து வழக்கம் குலதெய்வம் கோயில் போயிட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயில் வந்து பொங்கல் வைக்க வந்திருக்கோம். இப்போ ஆல்ரெடி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி போய் பார்ப்போங்க. நிறைய ஃபன்னாக இருக்கும். அப்படி தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம சேனல் என்ன புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளில் போட்டுங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஃபஸ்ட் வந்து இப்போ அவங்களுக்கு விஷ் பண்ணுவோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஹாய், வெட்டிங் ஆனிவர்சரி மீ. அவர் வந்து தேங்க்யூ. பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படி நல்லவங்க நடிக்க வேணாம். ஹாய் கைஸ். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பிரியாணி செய்கிற வீடியோ போட்டிருப்போம். அதை பார்க்கலாம். நீங்கள் போய் மறக்காமல் பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் போலூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சை என்ன ஒரு இது காவனூர். காவனூர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் இருக்குது. ஹாய். சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இனி என்ன நாள் சொல்லு. இனி என்ன நாள் நீ சொல்லு. நீ என்ன நாள்? தைப்பூசல். உங்களுக்கு என்ன நாள்? வெட்டிங் டே. நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா? இது என்ன கைதி? ஆயில் கைதியா? ஆயில் கைதி விடு. ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அவர் ஹேண்ட் கப் போடலாம். இன்னைக்கு வந்து அவருக்கு ஹேண்ட் கப் போட நாள். அது ஒன்றா கரெக்டு தான். போலூர்ல இருந்து பருவதமலை போற வழியில பாத்தீங்கன்னா இந்த ஒரு லெஃப்ட் ஒரு ரோடு போவோம். காவனூர் அங்க வந்து அதுக்குள்ள வந்தா அந்த கோயில் இருக்கும். ஆமா. எல்லா வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறது வழக்கம். காலையில 8 மணி ஆகுது. சீக்கிரமா வந்துட்டோம். சாப்பிடுறது தெரிந்து பார்த்தது. உன் கண்ணில் நீர் வழிந்த என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. காலைல இருந்து அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து வாட்ஸ்அப்ல வந்து எல்லாரும் குரூப் விஷ் பண்றாங்க. அதை வந்து 1 மணி நேரமா உட்காந்து கேட்டுன்னு வராரு. பாட்டு கேட்கற மாதிரி தொடர்ந்து அதை கேட்டுன்னு யாரெல்லாம் விஷ் பண்ணிடுறாங்க, யாரெல்லாம் விஷ் பண்ணிடுறாங்க. அவர் வந்து ஒரே சந்தோஷமா இருக்குது. ஐயோ நம்ம கல்யாணம் வந்து விஷ் பண்ணிடுறாங்க எல்லாருமே அப்படின்னு. ஜாலி ஜாலி மேன். சாமியார் வராரு. என்ன ஜாலி மேன் தானே சொன்னேன்? என்ன வெட்டு பாடுற புதுசாகுதே. அதுக்குள்ள ஆயிடுச்சு சீக்கிரமா. சின்னது இல்லை அப்போ பொங்கி வரப்போகுது. பொங்கலோ பொங்கல் இரு 10 நிமிஷம் அவள் அதுக்கு டக்குன்னு ஆயிடுச்சுல. இன்னும் ஆகணும்ல, வேகணும்ல. அரிசி வேகணும். இப்போ வந்து பொங்கல் ஆக போகுது. வந்து இப்போ குழவை போடணும். பொங்கலோ பொங்கிடுச்சு. கத்து பொங்கலோ இது இன்னும் பொங்கி எந்த பக்கம் விழுதுன்னு பார்க்கலாம். வீந்துச்சு. எந்த பக்கம் வந்து வாட்டமா வேணுமோ அந்த பக்கம் நீ தள்ளி விட்டுரு. நான் தள்ளி விட்டுருவேன். சாப்பிடுதானப்பா? சாப்பிடுறேன். நீ சாப்பிடலையா? நீ ஒன்றும் சாப்பிடலாம். சாப்பிடுறதே பாரு, நான் ஊட்டிக்கினேன். நீயும் சாப்பிடு. இன்னொன்று உனக்கு வச்சிருக்கேன். கொஞ்சம் கூட அதுல ஸ்பூன் இருக்குப்பா. கொஞ்சம் கூட கூச்சம் மேல நான் போகும்போது சேர்ந்து சாப்பிடுறது. அவர் சாப்பிட்டாரு. அதில் அவர் நான் 2 வாய் ஊட்டினாரு. நீ சாப்பிடுமா? நீ 2 வாய் ஊட்டு. முடிஞ்சு போச்சு மேட்ரு. அவ்வளோதான். என்ன சாப்பிடலாம் பாப்பா? செஞ்சு முடிச்சு இந்த பக்கம் அது ஊதுதான்றா. அத இல்லை 10 இது பெரிய வேலையா இருக்கு. முடிஞ்சிச்சு. இது இன்னும் கொஞ்ச நேரம் 10 நான் பண்ணிக்கிறேன். போடு. அப்ப வள்ளிய இப்பதான் கல்யாணம் பண்ணாருன்னா அப்ப தெய்வானே எங்கே? வள்ளி அதிகம்ன்றியா? வள்ளியே இது கல்யாணம் பண்ணாராம். அப்ப வள்ளி நானுன்னு சொல்றேன். நீ கல்யாணம் நல்லதால அப்ப தெய்வானே எங்கே? நிமிஷம் தாங்க முடியாம கிருஷ்ணாலே இதே வேலைதான். ஒரு 10 ஸ்டேட்டஸ் வச்சுட்டு அதே அவரை திருப்பி அவரே பார்க்கணும். அவரே பார்த்தா கூட பரவாயில்லையே. டார்ச்சர் வேற. என் ஸ்டேட்டஸ் பார்த்தியான்னு டார்ச்சர். இதுவாயிடுச்சு. இன்னும் நம்ம தீ அதிகமா போட்டா அப்புறம் மேல வரும். தண்ணி கம்மியா பண்ணும்போது இன்னும் இல்லை. தண்ணி கம்மியா இருக்குல்ல. அதுலேயே அதான் சிரிஞ்சு வீட்டில் எப்பவுமே வைக்கிறது கிடையாது. வெயில் வர மாதிரி உட்காந்துருவோம். இருக்கட்டும். காலை வெயிலில் உட்காந்தா நல்லது. மாலை வெயில் தான் உடம்பு நல்லது. நீ காலை வெயில் ஏதாச்சும் சொல்லு. காலை வெயிலில் உட்காந்தா விட்டமின் டி கிடைக்கும். என்னதான் கிடைக்கும். அதனால பிடிபிலாம் விடுவாங்க ஸ்கூல்ல. அப்போ காலையில வந்து நல்லது இல்லை. அவ்வளோதானா? இல்லை இருக்குது. கொஞ்சம் கிருஷ்ணாலே ஊற்றுக்கு வாட்டப்பாடு. இப்போ பொங்கல் செஞ்சு முடிச்சாச்சுனாங்க. இப்போ அதை வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப புதுசாக மஞ்சள் குங்குமம் வச்சு சாமி கும்பிட்றதுக்கு கும்பிடுறோம். ஒன்று வந்து சக்கரை பொங்கல், ஒன்று வெண் பொங்கல். நல்லா வந்துருக்கு. பார்க்கும்போது வாய் ஊறுதுல. இது வேடங்க இந்த சாமிக்கே படைக்கல, அதுக்குள்ளே இது வாய் ஊறுதான். நமக்கு அப்புறம் இல்லை சாமி. நானே சாமி தான். குழந்தையும் தெய்வம் ஒண்ணு. அவரே நினைச்சாதான் உனக்கே எல்லாம், இல்லைன்னா கிடையாது. இல்ல குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. அதை சொன்னேன் நான். எருமாடுலாம் சொல்லக்கூடாது. குழந்தை அதெல்லாம் 5 வயசு வரைக்கும் தான் குழந்தை.
24 25 வயசுல குழந்தை இல்லை எருமை நான் நீங்கள் எருமை அப்படிலாம் இல்லை. சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான். இன்னும் குழந்தை சாப்பிட்றேன். தண்ணி தரணுமா நான்? மண்டு சார் எங்கே போகிறீங்க? தண்ணி ஏற்றுனாங்க அங்கே தானே போகிறீங்க? அதான் எல்லாரையும் வேலை வாங்க உட்காந்து அதெல்லாம் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்யறோம். எல்லாம் ஒன்றால் தான் தண்ணி ஊற்றாப்பு என்ன முருகர் மாதிரி தண்ணி ஊற்று. நெத்தியில் பட்டெல்லாம் போட்டு பலமா பழனியப்பா பழனி நீ கரெக்டாக கொஞ்சம் ஓவரா கொஞ்சம் பில்டப் பண்ணுறது நான் பண்ணுறேன். உனக்கு வாய்க்கா பார்த்தா அங்கே தானே போனீங்க இருந்தாங்க நடந்து போயிட்டு தண்ணி சரி அப்பா வர மாட்டாரா? வாய்க்கா பார்த்தா வர நீ வள்ளி தான் கட்டிங்கிற தேவையான எங்கள் விட்டு வச்சுக்கிறது சொல்லவே இல்லையே. எங்கள் அப்பாக்கெல்லாம் தெரியாது, கேட்கணும். வீட்டுக்கு போய் பஞ்சாயத்து ஏங்க வள்ளி கட்டிங்கிற அது தெய்வான எங்கே போனாங்கன்னு தெரியல அப்படி வீட்டில் போய் பஞ்சாயத்துக்கிறா கோச்சிங் பாவத்தோடு போக வேண்டியது. சொல்கிறேன் என்ன தெரியுமா சொல்லிச்சு இப்போ வீட்டுக்கு போகணுன்னு பஞ்சாயத்து வைக்கிறதுன்னு சொன்னாங்க. நிறைய வேலை வாசாப்பில் குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன். அப்போ எடுக்கலாம். அப்போ பேசினேன் சாமியார் இருக்கேன். அப்பு சாமியார்கிட்ட பேசி தான் பண்ண போகிறேன். கோயிலை பற்றி எத்தனை வருஷமாக இருக்குது கேட்டு கொஞ்சம் 3 வருஷமாக அந்த கோயில் இருக்கு. பழமை வாய்ந்த கோயில் அஞ்சாம் பேசாம நீ யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு ஆகிடும். அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு 2 பேரும் ஸ்கூலில் சேர்ந்தோம் போய் 1986 அவன் ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் வந்தால் வீட்டிலேருந்து என்ன செஞ்சு வந்துடுற நீ? இட்லி உப்புமா உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து. எது இட்லி உப்புமா? ஹோட்டல் வந்து ப்ராப்ளம். நம்ம ஹோட்டல் சாப்பிடக்கூடாது. நம்ம எல்லாரும் வாங்கி சாப்பிடுவோம். டெய்லி ஹோட்டல் சாப்பிட நீ சொல்ற. நம்ம கூட வரும்போது மட்டும் தான் ஹோட்டலில் தூண்டக்கூடாது. அவர் தனிப்பட்ட முறையில் போனால் ஹோட்டலில் தான் பண்ணுவாங்க. அதில் போனோன்னா இட்லி வடை பூரி கொடுத்தாங்க. ஏன் வேஸ்ட் பண்ணாலும் அங்கே சாப்பிட்றாங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்டு அதுதான் யாரும் வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கு சொல்லல நீங்கள் மட்டும் ஹோட்டலில் சாப்பிட்றீங்க, நாங்கள் மட்டும் ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதா? டெய்லி நாங்கள் வெளியே போகிற மாதிரி சாப்பிட்டு சொல்லு. ஹோட்டலில் சாப்பிட்டது இல்லைப்பா நான். போய் யாரை போய் கேட்குறேன்? அது எப்படி யார் யாருன்னு உங்கள் அப்பா கேட்டவங்க கம்மின்னு சொல்லுவாரு. யார் கேட்டாலும் உங்கள் அம்மா போய் கேட்க இப்போதெல்லாம் அப்படியே போடணும். எதுக்கு வள்ளி யாருன்னு எங்கள் அப்பா கேட்டாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்க? ஜாவியானே யாருன்னு எங்கள் அம்மா உன்னை பிடிச்சின்னு கேட்பாங்க. யார்ப்பா தம்பி அது அப்படின்னு கேட்பாங்க. கீதா தான் தெரியுமா? தெரியாம உனக்கு பொண்ணு கொடுத்துருப்பா அப்படின்னாங்க. கீதா தகுதியா இருக்கா? எல்லா அக்காவும் இருக்கேன். நான் ஒரு இது முருகப்பெருமா 6 படம் என்கிட்ட படையா பாமா இருந்தாங்க. ஒரு படி வீடு கொண்டு திருமுருகா எல்லாத்தையும் தெரியும். அப்போ அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட போறோம். 6 வீடியோ வரும்போது தெரியும் பாரு. அப்படியே சீன் போட்ட மாதிரி பண்ணி அப்படியே ஸ்டைல நிக்கிற மாதிரி நீ சாமானியா மாட்டீங்க. அபிஷேகம் இல்ல அர்ச்சனை. இவனுக்கு தொல்லை தாங்க முடியல, பெரும் தொல்லையா இருக்குதே. எவனா செருப்பு பார்த்தீங்க, அவங்க 3 பேரும் கொண்டு வந்தலாம். பாய். உள்ள போய் ஏற்றி ஏற்றணும். பிள்ளையாரு கும்பிட்டு போகலாம். இல்லை பிள்ளையாரு கும்பிட்டு போகலாம். சாமி கும்பிட போகிறோம். அந்த துணி தள்ளிட்டு ஏற்றணும். அந்த பிள்ளையார் துண்டு தள்ளிட்டு ஏற்றணும்.
ஐஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் உள்ள சமயம் இப்போ சுற்றி நல்லா எப்படி வச்சுட்டு பெருசா காமெடியாக இருக்குது எனக்கு வந்துடுறது அல்லி இருக்கு தாமரை இல்லை அல்லி குளம் இது போகிற வழிமே இது குளத்துக்கு போகிற வழி தான் குளத்துக்கு போகிற வழி அதை காமிச்சு நாக்குது காமிச்சிட்டேன் வழி சொன்னாட்டா நாத்தினாரவா இப்படி கையை வீசிட்டு அப்படி அவதான் கல்புரம் ஏற்றுறாரு கொஞ்சம் ஏற்ற நல்லா இருக்குல்ல செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு தண்ணி நாகக்கண்ணி அப்படியே வச்சிரு இது சதீஸ்வர பகவான் நவகிரகங்கள் எடுத்துக்கிறாங்கமே எடுத்துக்கிறாங்களா நவகிரகம் எடுத்துக்கிறாங்க கட்டுறாங்க போல புதுசாக அந்த பக்கம் ஏற்றிடு குதிரை இங்கே ஏற்றிடுப்பா ஃபுல்லாக மாடா குதிரை குதிரைப்பா அது நல்ல அறிவு கூட அங்கே ஒரு கட்டி விட்டு நம்ம போன வாட்டி வரும்போது நீங்கள் சிக்கன் செஞ்சாங்களே நான்வெஜ் செஞ்சாங்க நீங்கள் இந்த தான் இடத்துலையா ஆமாம் பார்க்கவே இல்லை இங்கே கூட வந்து பொங்கலுக்கு மூடி வச்சுக்கிறாங்க கிணறு பற்றியா மேலே கிட்ட போடுற ஜல்லி போட்டுரு ஜல்லை போட்டிருந்தா தூசி விழாது தண்ணி இருக்கு மேலே இருக்கலாம் மேலே இருக்குதுடா தண்ணி இல்லையா தண்ணி இருக்கிறது அது அவர் வந்து தவத்தில் இருப்பார் அவரை எழுப்பக்கூடாதா நம்ம சாமி வந்து கும்பிட்டு முடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம அடுத்த கோயிலுக்கு போக போகிறோம் அதுக்கு முன்னாடி உட்காந்து என்ன சாப்பிடணும் என்னப்பா தளவு சாப்பிடலாம் சாப்பிடலாம் வெயில் பயம் முனீஸ்வரர் எல்லாம் பார்த்துட்டு போகலாம் இங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தால் உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அதுவும் சாமி கும்பிட்ற மாதிரி எடுக்கணும் மரம் வளர்ந்துட்டு இருக்கீங்க இடம் காலியாக இருந்துச்சு இப்போ எல்லாம் முன்னாடி எல்லாம் ஃபுல்லாக வளர்ந்துட்டு 25 years பாய் பெருசாக விட்டுறாங்க கேவலமா நீயா நானா நான் தான் 20க்கும் 25க்கும் 45க்கும் வித்தியாசம் இல்லையா 45 25 வருங்க 75 75 இல்லை சும்மா ஃபன் சரி போடாம போயிருக்க வண்டியில் இருக்குது செருப்பு ஏன் செருப்பு எதனா போட்டு போயிருக்கலாம்ல வேறு எல்லாத்தையும்யா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கோயிலுக்கு போக போகிறோம் படவீடு இதே மாதிரி அடுத்த வருஷம் வருவோம் ஆமாம் அடுத்த வருஷம் வரும் இந்த நல்ல தருமா வாங்கடா டேய் இது எப்படி எங்கோ அங்கே போ அங்கே போய் சாப்பிடு அப்பா அழகா இருக்கு அந்த நாய் இந்த நாயெல்லாம் சாப்பிட்டுச்சு பண்ணி தான் இந்த நாய் தான் சாப்பிடணும் கட்டிட்டேன் கொஞ்சம் பயமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த கோயில் வந்துட்டோம் படவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹாய் இந்த கோயில் நிறைய கூட்டமாக இருக்குது படவேட்டினாவே விசேஷம் தானே சொம்பை விட அடுப்பு பெருசாக இருக்குது குட்டி சொம்பில் வச்சிருக்கோம் நம்ம அழகா இதுக்கு நம்மளுக்கு ரொம்ப அவ்வளோ நேரம் ஆகுது பெருசாக வச்சு நான் ஒன்றும்ப்பா சீக்கிரமாக வரும் பெருசு தான் அகலம் இல்லை அடுப்பு அதுக்குண்ணா அடுப்பு பற்ற வைக்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குப்பா புகழ கண்ணில் எரியுது மும்முரமாக பொங்கல் வச்சுட்டு இருக்காரு என்ன பண்ணுறது ஒன்று வச்சா ஒன்று அணைஞ்சிது ஒன்று எரிஞ்சா ஒன்று இதாகுது இது நல்லா எரியும் போது அது ஆஃப் ஆயிடுது அது எரிஞ்சா இது ஆஃப் ஆயிடுது
எங்கே போனாலும் ஒரு ஃபோன் தான். வாட்ஸ்அப்பில் யார் அமைச்சாலும் பார்க்கணும், பார்த்துனே இல்லைன்னா 2 பேருக்கு. அது பக்கவா சூட்லேயே வெந்துடும் அப்படி. தப்பியே வெள்ளம் போட்ட கலர்லாம்ல இப்பேவா வேகணும், சாதம் வேகட்டும். அது சுண்ணு போட்டால் தான் வெள்ளம் அது இதுவாகும். இப்போ போட்ட சோறு வேகாது. சக்கரை பொங்கல் ரெடி. இன்னும் கொஞ்சம் சுண்டணும் அது. ஆமாம், ஒரு பொங்கல் ஆயிடுச்சு. இப்போ அழகாக பார்த்து இங்கே போட ஒரு நாய் வந்துருந்து நமக்கு. எங்கே பேர் வெள்ளை நாய் பத்திருக்கு. அவன் பை வாங்கி காப்பு. ஏங்க அந்த பை வாங்கிட்ட குத்திட்டு மஞ்சா குங்குமம் கொட்டிட்டு அப்புறம் எடுத்துக்கலாம். அந்த வடவேடு கோயில் பொங்கல் வச்சாச்சு. இப்போ உள்ளே போகிறோம். கோவில் பார்க்க சாமி பார்க்கணும். கும்பிட்டு முடிச்சாச்சு. வடவேடு கோயிலையும் மாலை போட கட்டியாச்சு. வேறு மாலை போட்டா அது உள்ளே போட்டு வந்துருக்குண்ணா. இது எங்கன்னா ஹோட்டல் சைவ ஹோட்டல் இருந்து பாரு, அப்படி சாப்பிடலாம். எப்போ சாப்பிட்டு வெளியே போய் தான் சாப்பிடுவாங்க. அங்கே வெளியே சந்தோஷம் தானே சொல்கிறேன். அது அங்கே தான் போய் பார்க்கலாம்பா. வெற்றிகரமாக வந்து பார்த்து முடிச்சிட்டேன். இப்போ 2 கோயிலையும் வந்து வெளியே போய் சாப்பிட்ணும். இன்னைக்கு வந்து வெஜ்ஜு தான். செவ்வாய்க்கிழமை போயிடுச்சு, 2 பேர் தப்பிச்சிட்டிங்க. நான்வெஜ் சாப்பிட்ருக்கலாம். நம்ம என்ன பண்ணோம், புளி சாதம் அந்த செஞ்சுட்டு வந்துருக்கோம். நீங்கள் டிஃபனே சேர்த்துக்கு இல்லை. நைட்டு 9 மணி தான் சொன்னார். அப்புறம் அந்த வெளியே போய் அந்த ஹோட்டலில் சாப்பிட்லாம். மாலை வந்து பார்த்தீங்கன்னா அழகாக மாட்டியாச்சு. கோயிலுக்கு கொடுத்தாங்க, காரில் மாட்டாங்க. வந்து போய் சாப்பிட போகிறோம். வாங்க சமானல் வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றாக செல்வோம். இன்னும் 2 வாங்கி முடிஞ்சிடும். 2 வாங்கி வந்துரு. அவ்வளோதான், மதிய சாப்பாடு முடிச்சாச்சு. நாங்கள் கடையில் போய் சாப்பிடலான்னு நினச்சோம். எங்களுக்கு ஓசிலேயே வந்து சாப்பாடு கிடைச்சிச்சு. வரவேல அன்னதானம் போடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 2 பிளேட் வாங்கிக்கணும். இப்போ படையேடு கோயில் வந்து பார்த்தியா சொல்லாம பின்னாடி வந்து அமைங்கிற பசி வீடியோ எடுத்துங்கிறப்பா. நீ மாட்டின மாவனே சாப்பிட்றதெல்லாம் போட்டாங்க. ஒன்று போட போகிறாங்க. காசு செலவு பண்ண வேணாம் சொல்லி கொடுத்துட்டாரு எங்களுக்கு. அங்கேயே வந்து 18 டோக்கன் கொடுப்பாங்க. அது வந்து 50 பேர் தான் போல காலிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து வெளியே வந்தபோது கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. சூடா வேற இருக்குது, சுட சுட இருக்குது. அதான் கீழே நீங்கள் சாப்பிட்றாங்க. சாப்பிடு, நல்லா தாங்க இது. கல்யாண நாளை வந்து காசு செலவு பண்ண முடிச்சிட்டிங்க. நான் டூர் கூட்டு போவான், ஊட்டி கொடைக்கானல் கூட்டு போக மாட்டான். இதுதான் நல்லது. மேலே லைட் எடுத்து கரண்ட் வந்துருக்கு தான். நல்லா சாப்பிட்டோம். சமையாச்சு. பிரிஞ்சி சாதம் போட்டுருந்தாங்க. அதில் தண்ணி வாட்டர் கிணக்குது இருக்குங்க. அது ஓப்பன் பண்ணி கொடுத்துக்கிறேன். அதே நீ திறந்துங்கிற பாரு. தயிரே ஃபுல்லாகிடுச்சு. சுட சுட இருக்கு. நம்ம அறையில் வந்து நம்ம ஜூஸ் குடிக்க வந்துருக்கோம். இப்போ வயிற்றுல கொஞ்சம் கேப் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல் பண்ணுறது ஜூஸ் குடிக்கிறோம். இன்னைக்கு வந்து மாதுளம்பழம் ஜூஸ், அம்மாவுக்கு வந்து கிட்னி பழம் ஜூஸ். நல்ல டீ சாப்பிட்டு தைரியமாக பண்ணுறேன். சக்கரை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலி 2 கோயில் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். செம்ம டயர்டு. நாங்களும் வந்தாச்சு வீட்டுக்கு. இப்போ நான் வந்து செவ்வாய்க்கிழமை, அதனால நான் மட்டும் கோயிலுக்கு இப்போ போகிறேன். துர்கைக்கு விளக்கேற்றதுக்காக நான் போகிறேன். இவங்க ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க 2 பேரும். ஏங்க நல்லா பெரிய கும்பிட போடு, தலைமையிலேருந்து கும்பிடு போடு. எனக்கு போடுங்க, எனக்கு போடுங்க. ஐயோ, இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்க நம்புறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணோம், நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஃபர்ஸ்ட் கோயில் வந்து நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. செகண்ட் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செம்ம ரஷ்ஷாக இருந்தது. சரியாக பேச முடியல. போட்டுரும் அப்படியே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டுருங்க.
நாங்கள் வந்து அடுத்த வீடியோ வந்து பார்க்குறோம். பாய். 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 ஷேர் பண்ணுங்க எல்லாரும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே 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 பாய். பாய்.